here to remember and celebrate the birthday of our senior principal ma'am, who may no longer be with us physically, but whose values, love and guidance still live with us in our hearts. She is not just a principal, but a mentor, a guide and a pillar of strength of this institution. Her dedication to education, her discipline, her care for students and staff shaped this school into today. Though she has passed, her teachings continued to inspire us. We remember her not with sadness alone, but with a gratitude for the life she lived, the impact she made on all of us. On this special day, let us honor her memory by following the values she believed in: discipline, kindness, respect, and a passion of learning. May her soul rest in peace. May her legacy continue to guide us always. Thank you. I invite Anand Miss to share few words. Happy morning to all. இன்னைக்கு இந்த இடத்துல நாம பேசுறது ரொம்ப ஒரு கனமான விஷயம்தான். ஆனா சந்தோஷத்தோட செலிப்ரேட் பண்ணோம் ஒரு பர்த்டே அகேஷன். இருந்தாலும் அதை விட அதிகமா நம்ம மனசுக்குள்ள ஒரு நினைவு, ஒரு எம்டினஸ் இருக்கு. ஏன்னா இந்த நாள் ரொம்ப அன்போட மரியாதையோட நினைக்கும் நம்ம சீனியர் மேடமோட பர்த்டே. அவங்க நம்ம கிட்ட இல்லைனாலும் அவங்க வேல்யூஸ், அவங்க வேர்ட்ஸ், அவங்க டீச்சிங்ஸ், அவங்க நினைவுகள் இதெல்லாம் இன்னும் நம்ம கிட்ட அப்படியே இருக்கு. ஸ்கூல்ல இருக்கு, கிளாஸ் ரூம்ல இருக்கு, நம்ம மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கு. சீனியர் மேடம் பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வர்றது கைண்ட்னஸ். அவங்க ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க. ஆனா சாஃப்டா இருக்காங்கன்னு கிடையாது, அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஸ்டாஃப் கிட்ட எப்பவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பாங்க, கேரிங்கா இருப்பாங்க. எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அவங்க கிட்ட போய் நம்ம நிற்கும் போது அதுக்கான கரெக்ட் சொல்யூஷன் எங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஜெனராசிட்டின்னு சொல்லும்போது சீனியர் மேம் தான் ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா இருப்பாங்க. நாலேஜை, சப்போர்ட்டை, டைமுக்கு எப்பவுமே அவங்க எங்களுக்கு எடுத்துக்காட்டா இருந்திருக்காங்க. டீச்சிங்னு வந்தா அவங்க ஒரு ட்ரூ டீச்சர். லெசன் எடுக்கிறது மட்டுமல்ல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது, எப்படி படிக்கணும், எப்படி படிச்சா இதை நல்லா கொண்டுட்டு போக முடியும், இந்த பையனால இதை செய்ய முடியல அப்படின்னா என்ன பண்ணினா அவன் இதை படிப்பான், எப்படி அவனை மார்க் வாங்க வைக்க முடியும் அப்படின்னு நல்லா யோசிச்சு அவனை பாஸ் மார்க் கொண்டு வர்றது எல்லாமே அவங்க பயங்கரமா திங்க் பண்ணி நல்லா பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் அவங்க கிட்ட படிச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நல்ல நிலைமையில எல்லாருமே நல்லா இருக்காங்க. நான் 2000ல இங்க வந்தேன். நான் முதல்ல டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இதுக்குள்ள வந்தபோது சீனியர் மேம் தான் எனக்கு கோஆர்டினேட்டர், வைஸ் பிரின்சிபல் எல்லாமே அவங்க தான். எனக்கு அவங்க கொடுத்த கான்ஃபிடன்ஸ், கைட்னஸ், ஒர்க்ல எப்படி பர்ஃபெக்ஷனா இருக்கணும், எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் சிச்சுவேஷன் வந்தா எப்படி அதை இது பண்ணணும், பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும், கிளாஸ் ரூம்ல எப்படி நடந்துக்கணும் பசங்க கிட்ட, எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தது அவங்க தான். அதையெல்லாம் நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்றதுனாலதான் இந்த இடத்துல இப்ப நான் இங்க பேசவே வந்திருக்கேன். எனக்கு அது கிடைச்ச ஒரு பெரிய இதுவா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாருக்குமே நான் அவங்க கிட்ட அவங்களோட ஸ்கூல்ல நான் படிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா சீனியர் மேம் நடத்தின ஒரு விஷயங்களை தான் நான் இன்னைக்கு ஃபாலோவே பண்ணியிருக்கேன். ஸோ நடுவில் சின்ன கேப் இருந்தாலும் திரும்பவும் எனக்கு இதே ஸ்கூல்ல இங்கேயே எனக்கு அதே இது கிடைச்சது என்னோட பெரிய ஒரு பாக்கியம்னே சொல்லலாம். நாட் ஓன்லி டீச்சிங், எதுவுமே அவங்க சில நாள் பர்சனலா உள்ள கூப்பிட்டு பேசுவாங்க. எப்படி நம்ம லைஃப்ல இருக்கணும், நாம எப்படிலாம் இருந்தா நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல, ஒரு அம்மாவா இருந்து, ஒரு சிஸ்டரா இருந்து, ஒரு மேடமா இருந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் கேர்ள் சைல்டு வச்சிருக்கேன் போது ஒரு நாள் எனக்கு அவ்வளவு நேரம் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, எப்படி அதை வளர்க்கணும், எப்படி பண்ணணும், எப்படி படிக்க வைக்கணும். அதையெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க காட்டின வேல்யூஸ், அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம், ஒர்க் பர்ஃபெக்ஷன் இதெல்லாம் தான் நாம ஃபாலோ பண்றது, நாம அவங்களுக்கு தர ட்ரிபியூட்டா இருக்கும். இந்த பர்த்டேல அவங்க நினைவுகளை செலிப்ரேட் பண்றது இல்லாம
அவங்கள நாம பெருமைப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே டு மேடம். யூ வில் பி ஆல்வேஸ் பி ரிமெம்பர் வித் ரெஸ்பெக்ட், லவ் அண்ட் ப்ரைட். தேங்க்யூ ஆல். Thank you, Anandi Miss. It was just heartfelt of touching words which you have shared with us.